கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய சாட்சியை சொல்வதற்கான இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அதை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த தயவுள்ள தேவன் அருமையான ஊழியர் டேனியல் அவர்களை தெரிந்தெடுத்து தேவனுடைய சமூகத்திலே என்னை பதிவு செய்யும்படி தேவன் அனுமதித்தார். அந்த தேவாதி தேவனுக்கு மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாவ சேற்றிலே இருந்த என்னை தூக்கின தேவன் இப்பொழுது எவ்வாறு நடத்தி கொண்டு வருகிறார் என்பதின் அனுபவம் உங்களுக்கு தெரிய தேவன் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக இதை நீங்கள் கேளுங்க, அப்புறம் உங்களுடைய சித்தத்தின்படி நடங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி நான் ஆரம்பிக்கிறேன். தேவா இயேசு தேவா வந்தேன் நான் உம்மிடம், வந்தே நான் உம்மிடம். அருமையானவர்களே, தேவாதி தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் அப்பா பேர் ஆசீர்வாதம், என்னைய பெற்றெடுத்த அம்மா பேர் பொன்னம்மாள். எங்கள் அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் அவர் வேலை செய்து கொண்டு வந்தார். நான் 1947 வருஷத்தில் இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்தினாலே அனுப்பப்பட்டேன். எங்கள் அம்மா பெற்றெடுத்தாங்க. எனக்கு மூத்த அக்காவாக ஞானசவந்திரி அவர்கள் பிறந்தாங்க. அவங்க அடுத்து என்னுடைய அண்ணன் சுவாமியடியான் பிறந்தார். அதுக்கு அடுத்து தான் மூணாவதாக நான் பிறந்தேன். எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்து சில வருஷங்கள் ஆன உடனேயே என் தங்கச்சி ஜெபமாலை, அந்த தங்கச்சி பிறந்தா. அந்த தங்கச்சி கை குழந்தையாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மனாய் வேலை பார்த்தாரு. அந்த சமயத்தில் தான் காலராவில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இப்போது இக்கட்டான சூழ்நிலை, எங்கள் அப்பா வேலைக்கு போகணும், பிள்ளைகளாகி எங்களை காப்பாற்றணும். அந்த சூழ்நிலையில் தான் இரண்டாவது ஒரு அம்மாவை கட்டினாங்க. அவங்க பேர் பாக்கியம்மாள். அந்த ரெண்டாவது அம்மாவை கட்டும் பொழுது எங்கள் அம்மா கூட பிறந்த என்னுடைய மாமன்மார்கள்லாம், என்னுடைய அக்கா ஞான சுதந்திரி, என்னுடைய அண்ணன் சுவாமியடியான், எனக்கு பின்னாடி பிறந்த ஜெபமாலை, அந்த 3 பேரையுமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க அழைச்சி போய் அவங்களுடைய கஸ்டடியில் வளர்த்தாங்க. ஆனால் என்னையை மாத்திரம் எங்கள் அப்பா விடலை. எங்கள் அப்பா என் மேலே கொஞ்சம் பாசமாக இருந்தார். அப்போ என்னைய அவர் நேசமாக வளர்த்தார். ஆனால் எங்கள் சின்னம்மா என் மேலே பாசமாக தான் இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்களுக்கு 9 பிள்ளைகள் பிறந்தாங்க. அப்போ காலப்போக்கில் இருந்த அன்பு, பாசம் இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. அப்போ நான் ரொம்ப துக்கப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போது நானாக படுத்திக்கிட்டேன், நானாக வேலை தேடிக்கிட்டேன், நானாக திருமணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த நிலைமையில் தான் எங்கள் அப்பா என்னைய ஸ்கூலில் போய் சேர்த்தாரு. அது மானாமதுரை அந்த போர்டிங் அங்கே போய் சேர்த்தாரு. அது சிஎஸ்ஐ ஸ்தாபனம். அப்போது அங்கே கொடுக்குற உணவு அந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவு தான். அப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் அங்கே நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சமயத்தில் எங்கள் அப்பா போஸ்ட்மனாக வேலை பார்க்கும்போது திடீர்னு அங்கே தபால் கொடுக்க வரும் பொழுது என்னை பார்த்துட்டாரு. அப்போ என்னை பார்க்கும் பொழுது நான் பயங்கரமான ஒரு சோதனைக்குள்ளே நான் இருந்தேன். என்னுடைய வளர்ச்சி குன்றி நான் சத்து பிடிக்காதபடிக்கு ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும் பொழுது தான் அவர் அங்கேருந்து மீட்டு ஒக்கூர் வெள்ளையஞ்சேட்டியார் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் மானாமரில் எனக்கு சேர்த்தார். அங்கே இருந்தேன். தேவனுடைய நாமத்துக்கு நான் அறியலை. அப்பப்போ சர்ச்சுக்கு போவேன், சிஎஸ் சர்ச்சுக்கு போவேன். ஆனால் இயேசு கிறிஸ்துன்னா யாருன்னு எனக்கு தெரியாது.
தெளிவான சத்தியமும் இல்லை, யாரும் சொல்லலை. இந்த நிலைமையில் தான் நான் வளர்ந்தேன். ஆனாலும் என்னை பெற்றெடுத்த எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் அப்பப்போ வரும். அப்போ தான் எனக்கு அம்மா இருந்தால் இந்த நிலைமை எனக்கு இருக்குமா அப்படின்ற வேதனைப்பட்டேன். எங்கள் தங்கச்சியவும் எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவும் எங்கள் மாமமார் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால் நான் மாத்திரம் எங்கள் அப்பா எங்கள் சின்னம்மாட்ட வளர்ந்தாலும் சமாதானம் இல்லாதபடிக்கு நான் இருந்தேன், சஞ்சலத்தோடு இருந்தேன். நான் ஸ்கூலுக்கு மறுபடியும் நான் பரமக்குடிக்கு வந்தேன். நான் பரமக்குடியிலிருந்து நான் ஸ்கூலுக்கு போனேன். அப்போ ஸ்கூல் போடும்போது சிறு வயசுலேருந்து நல்லா பாடுவேன். எந்த பாடல் பாடுவேன்? சினிமா பாட்டு தான் பாடுவேன். வேறு பாடல், இயேசு கிறிஸ்துவின் பாடல் தெரியாது. அந்த புகழ் மாலை, பாமாலை இவர்களுடைய பாடல் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நல்ல குரல், அந்த குரலில் சினிமா பாடுகளை நல்லா பாடுவேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் போகும்பொழுது அங்கே 2 டீச்சர்மார் இருப்பாங்க. என் நிலைமையை அந்த 2 டீச்சர்கள் தெரியும். எங்கள் அம்மா மறிச்சிட்டாங்கன்னு தெரியும், எங்கள் அப்பா கவனிப்பு இல்லைன்னு தெரியும், சின்னம்மா அவ்வளவு கவனிப்பு இல்லைன்றதும் அவங்களுக்கு தெரியும். அப்போ இவன் வீட்டுக்கு போனால் சாப்பிட முடியாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை விட்டு என்னை கூப்பிட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாடை எனக்கு ஊட்டி விடுவாங்க. அது மாத்திரமில்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க பற்றிலா மத்தியானம், என்னையும் அவங்க ஸ்டாஃப் ரூமில் என்னையும் படுக்க போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணசீலங்கள். எங்கே போனாலும் எனக்கு பள்ளிக்கூடத்து ஆதரவு இருந்துச்சு. எனக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது தான் மேன்மையாக இருந்ததை தவிர வீட்டுக்கு போனால் எனக்கு அதிகமான துன்பமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா போக மாட்டார் சர்ச்சுக்கு, எங்கள் சின்னம்மா போக மாட்டாங்க சர்ச்சுக்கு. ஆனால் நான் மாத்திரம் எப்படி வளர முடியும்? பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை விட பக்தியைத்தான் ஊட்டணும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் என்னை வளர்க்க யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையெல்லாம் நான் வளர்ந்துக்கிட்டு வந்தேன். கடைசியில் ஸ்கூல் வாழ்க்கை எஸ்எஸ்எல்சி எழுதி அதில் பாஸ் பண்ணேன். அதோடு என்னைய நான் வெளியே வந்தேன். வெளியே வரும்பொழுது மேற்கொண்டு படிக்கணுமே. அப்போ சிவகங்கை மாத்திரம்தான் காலேஜ் இருந்தது, மற்ற எந்த ஊர்லேயும் காலேஜ் இல்லை. அங்கே போனால் காலேஜில் சேர்க்குறது சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப துக்கப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் மதிப்பு இருந்துச்சு. இப்போ படிப்பும் நின்று போச்சு, காலேஜிலும் சேர முடியலை. அப்போது நீ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் வேலைக்கு நான் போனேன். அப்போ என்னை கூட்டி போவாங்க. இந்த மட்டி அடிக்கிறது கற்று தந்தாங்க. அந்த மட்டி அடிச்சுக்கிட்டு வீடுகளெலாம் திரிஞ்சேன். மறுபடியும் என்ன செஞ்சேன், அண்ணன் குடும்பம் மதுரையில் இருந்துச்சு. அப்போ அண்ணன் குடும்பத்துக்கு போவோண்டா. அங்கே போனால் அம்மன் சன்னதின்றது ஒன்று இருக்குது மதுரையில். அங்கே ட்ரங்க் ஒர்க்ஸு இருக்குதுச்சு. அப்போது அங்கே போய் அதில் வேலை பார்த்தேன், பெயிண்ட் அடித்தேன். அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு அண்ணன் வீட்டில் தங்கி அங்கேயே நான் என் பொழுதுபோக்கை தேவன் சித்தம் கொண்டார். அப்போல்லாம் அறியாத நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியணுன்ற ஒரு வாஞ்சி இருந்தது. ஆனால் அதுக்கு சோர்ஸ் இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அப்போது அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அண்ணன் வீட்டில் மதுரையில் நான் வாழ்ந்தேன். கடைசியில் பார்த்தா சரி, இனிமேல் நமக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இறந்து போனாங்களே, அவங்க தம்பி மகள் பொன்னம்மாள், அந்த எங்கள் அம்மா பேரும் பொன்னம்மா. எங்கள் அம்மா இறந்த பிற்பாடு அவங்க என் மனைவிக்கும் பொன்னம்மாள்னு வச்சுட்டாங்க. அப்போ பொன்னம்மாள்ன்ற அவளை கூப்பிட்டு மதுரையில் ரிட்டையர்டான சப் ரிஜிஸ்ட்ரார் அவர்கிட்ட போய் நாங்கள் திருமணம் பண்ணி கொண்டோம். பாருங்கள், சில காலம் ஓடிச்சு. சில காலம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தேன். அப்போ பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் பொழுது மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு வாண்டட் வந்துச்சு. அப்போல்லாம் 5 பைசா தான் போஸ்ட் கார்டு. அந்த 5 பைசா போஸ்ட் கார்டை வாங்கி அதில் நான் சிவகங்கை ஹெட் குவார்ட்டருக்கு நான் அனுப்பின உடனேயே என்னை வர சொல்லிட்டாங்க, வாங்க ட்ரைனிங் பீரியடு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே அந்த ட்ரைனிங் பீரியடில் போய் அந்த ஆஃபீஸை கண்டுபிடிச்சி அந்த இடத்த நான் தங்க இருக்கும் பொழுது, அங்கே இருக்கும் பொழுது படுக்கிறதுக்கு இடம் இல்லை,
தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவேன். அந்த ஒரு டெய்லர் எனக்கு பழக்கமானார். அந்த டெய்லரு ராத்திரியில் படுக்கும்போது கடை அடிச்சிட்டு போயிடுவார். ஆனால் அந்த கடைக்கு முன்னாடி நான் படுத்துக்கிருவேன் ராத்திரியில். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பொது இடத்துல போய் நான் முகங்க கழுவி அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ட்ரெயினுக்கு நான் போவேன். இப்படிப்பட்டா என்னுடைய வாழ்க்கை இருந்தது. உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையை முழுசாய் சொல்லப்போனால் அழுகாதவன் கூட அழுதுருவான். கடைசியில் அப்பாயின்மெண்ட்டு வந்துச்சு. மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் அது. அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட்டு வந்தது. ஃபஸ்ட்டு இடமே கமுதிட்ட புஷ்டகுறிச்சி சென்ட்ரு, இன்டீரியல் ரொம்ப பயங்கரமானது. அப்போ ரோடெல்லாம் இல்லை, மணல், ஆற்று மணல், சைக்கிள் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ கமுதியில் தங்கிக்கிட்டு தான் அந்த கிராமம் 27 கிராமத்துக்கு போகணும். ஒரு மாத்தையில் 27 கிராமம். அப்படியே நான் போனேன். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை. அப்போ பார்த்தேன், சரி குடும்பத்தை இங்கே கொண்டு போகலாம் அப்படி சொன்னால் கொஞ்சம் வருமானத்தில் எப்படி கொடுக்குறது வாடகை அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவியை ஊர்லேயே விட்டுட்டு நான் மாத்திரம்தான் இருந்தேன். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை கடைசியில் ராமேஸ்வரத்துக்கு மாற்றிவிட்டாங்க. ராமேஸ்வரத்துக்கு மாற்றி பண்ணேன். இதை விட பயங்கரது. ஏன்னா மலேரியா அங்கே தான் விளையுது. மலேரியா அங்கே ஏன் விளையுதுண்டா, குளம் கொட்டைகள் இருக்குது அங்கே நிறையா. தின்னங்கீத்தை தட்டியாக முளைவாங்க பார்த்தீங்களா, அது ஊற போடுறது அந்த குட்டைகள் தான். அந்த குட்டைகள் தான் இந்த கொசு அதிகமாக வளர்ச்சி அடையும். அப்போ அங்கே என்ன செஞ்சேன், சரி மனைவியை கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு அங்கே தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். உண்மையாகவே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சொன்னால் முடியாது. கொஞ்சம் சம்பளத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பண்ணுறேன்டா ரொம்ப கஷ்டம். என் மூத்த பிள்ளை அங்கே பிறந்தேன், பிரபா கிறிஸ்டின்னு சொல்லி என் மூத்த குமாரத்தி பிறந்தேன். அந்த பிள்ளைக்கும் பால் சமயத்தில் வாங்குறதும் கஷ்டம்தான். ஆனால் நிறையா நண்பர்கள் எனக்கு சேர்ந்தாங்க. அந்த ராமேஸ்வரத்தில் நண்பர்கள் சேர்ந்ததுனால அந்த நண்பர்களே ஃபாரஸ்ட்டில் சவுக்கு மரத்தை வெட்டி கிடுகு பேஞ்சு எங்களுக்கு ஒரு சின்ன வீடு கட்டி கொடுத்தாங்க. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் இன்னமும் நான் தேவனை அறியலை. என் மனைவி இதில் தான் தெரியுமே தவிர அதில் தான் இருந்தால் தெரியல. அவளும் நான் தேடினா தானே சாமியை அவள் தேடுவா. அதனால் அவள் பழைய முறைப்படி தான் இந்துவாக தான் இருந்தா. இதே நிலைமையில் தான் மறுபடியும் பரமக்குடிக்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சது. வந்த 2 மாதத்தில் விருதுநருக்கு மாற்றிவிட்டாங்க. அந்த விருதுநருக்கு போனோன்னே அந்த கை குழந்தை மூத்த பிள்ளை அதோட்ட அங்கே போனான். அங்கே போய் பிரதரன் அசம்பிளி சகோதர சபை என்ற ஒரு கிறிஸ்தவ ஒரு சர்ச் அந்த பக்கத்தில் இருந்தது. அது பக்கத்திலேயே ஒரு வீடு அமைஞ்சது. பார்த்தீங்களா, ஒரு வீடு அமைஞ்சதுனால அங்கே உள்ள ஒரு சகோதரன் என்னுடைய சொந்தக்காரர். அப்போது என்னுடைய சொந்தக்காரனால் அவங்க சந்திப்பு கிடச்சது. ஒரு நாள் சர்ச்சுக்கு எனக்கு 2 பேர்த்தையுமே கொண்டு போனாங்க. அப்போ முதல் ஆராதனை அதில் போய் நான் கலக்கிறேன். விருதுநகரில் பிரதரன் அசம்பிளியில் அங்கே போய் நான் கலக்கிறேன். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல போதனை, இயேசு கிறிஸ்துவின் இப்படித்தான் இருக்கணுன்றது அங்கே தான் எங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில் பயங்கரமான ஒரு வியாதியில் நான் படுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படின்னா இருமல் சளி. அது மாத்திரமில்ல, இருக்க ஒல்லியாகவே போயிட்டுருப்பேன். அப்படி இருக்கும்போது அங்கே விருதுநகரில் உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் என்னை போய் சேர்த்துட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைய கையில் வச்சுட்டு என் மனைவியும் என் பக்கத்தில் தான் அங்கே இருப்பாள். அப்போ சபையாரெலாம் நல்லா ஜெபம் பண்ணாங்க, அடிக்கடி வருவாங்க. என்னுடைய ரிலேஷன் இங்கே இருந்ததுனால அவங்க பிரத்யேகமாக எங்களை கவனிச்சாங்க. எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, ஏசுசாமியை நேசிங்க, ஏசுசாமி உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருண்டு. அந்த காலத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு ராஜபாளையத்துக்கு அங்கிட்டு வரையிலும் இருந்தது, பெரிய டிஸ்ட்ரிக்கு. அப்போது இப்படிப்பட்ட அந்த விருதுநகரில் 9 டாக்டர்கள்
9 டாக்டர்களும் என்னையை பரிசோதிக்கிறாங்க. ஆனால் என்ன வியாதி என்று அவங்க கண்டுபிடிக்க முடியல. இருமல், சளி, ரவும் பகலும் தூக்கமே இல்லை. அப்போ தான் இந்த விருதுநகர் பிரதரன் அசம்பிளியிலிருந்து இந்த சில அண்ணமார்கள் ஆஸ்பத்திரி விசிட்டு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்போ தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க, கண்டிப்பாக எந்த வியாதியாக இருந்தாலும் போய் உங்களுக்கு சரீர சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நினச்சி பார்க்குறேன், முழுமையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளலையே ஏசப்பா அப்படின்றேன். ஏசப்பா எனக்கு உயிர் தந்தா நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களையே நான் ஆராதிப்பேன் அப்படின்ட்டு கண்ணீர் ஓடுது. அந்த கண்ணீர் ஓடும் பொழுது வாய் விட்டு சொல்கிறேன், ஏசப்பா எனக்கு உயிரை தாங்க, நான் எப்பொழுதுமே உங்களை விட்டு விலகாமல் உங்களையே ஆராதிப்பேன் அப்படின்ட்டு நான் கண்ணீர் விட்டு அழும் பொழுது என் மனைவி அதை கேட்குறார். அந்த என் மனைவி கேட்டது ஒன்று, இயேசு என்ற நாமத்தை அவளும் உச்சரித்து இந்த கைக்குழந்தையை வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறார். கடைசியில் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் வர ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் பார்த்தாங்க, அந்த 9 டாக்டரும் எல்லா வைத்தியமும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சரிதான் போங்க வீட்டுக்கு போங்கன்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டாக்டர் கடைசியில் அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, தீராத கேஸெல்லாம் பரவாயில்ல சுகமாயிரும் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதோட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே தான் பொருத்தனை ஆண்டுகிட்ட பண்ணேன், ஏசப்பா நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் பிழைச்சிருந்தா உங்களுக்கே நான் அர்ப்பணம் செய்வேன், ஊழியம் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது தான் என் மனைவிக்கும் அழுகிறான். ஏன்னா அங்கே இருக்கிற அக்காமார்கள் இந்த என் மனைவிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, இயேசு என்ற நாமத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ தான் அவளும் திருந்துறான். இங்கே பாருங்கள், நீங்களும் விசுவாசிக்கணும், இயேசுவை நம்பணும், நம்பினா தான் உங்கள் கணவருக்கு நல்ல சுகம் கிடைக்கும். நாங்கள் உங்களை மிரட்டலை அரட்டலை, இதுதான் உண்மை. நாங்கள்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து தான் ஏசப்பாட்டை வந்து இப்போ நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு போயிச்சும் பொழுது தான் ஒரு நாள் நடு ராத்திரி, ஏன்னா நிறைய நாட்களாச்சு நான் தூங்கி, நிறைய நாட்களாக தூக்கம் இல்லாட்டாலும் தூக்கம் வர்ற மாதிரியும் இல்லை, இருமல் சளி தான், இருமலும் சளி தான். அன்னைக்கு ஒரு மிட் நைட்டில் எனக்குள்ளே ஏதோ ஒரு அசைவாடல் இருந்தது. ஒரு அசைவாடல் இருக்கும் பொழுது தான், ஏற்கனவே சர்ச்சுக்கு போயிருக்கிறோமா, அப்போ தான் அந்த கேட்ட அந்த சத்தியத்தை நான் நினச்சி பார்க்குறேன். அப்படி நினச்சி பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் பண்ணுவது போல எனக்கு தெரியுது. அப்போ கண்ணீர் ஓடுது. அப்போ கண்ணீர் ஓடும் பொழுது என் மனைவி திடீர்னு எந்திரிச்சு என்னை பார்ப்பா, என்னங்கன்னு கேட்பா. அப்போ கண்ணீர் ஓடும், ஏன் அழுகிறிய அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொன்ன, இல்லை நான் ஏசாமியை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேன். அருமையானவர்களே, அந்த இரவை நான் நினச்சாலும் இன்றைக்கும் எனக்கு சிலிர்க்கும். அந்த இரவு தேவன் எனக்குள்ளே வந்த ஒரு இரவு. அப்பா என் மனைவிக்கு புரியலை, என்ன சொல்கிறீங்க, அவள் என்ன நினச்சிருக்கா, சாக போகிறவங்க ஏதோ சொல்லுவாங்களாம்ல, ஏன்னா இன்றில் அப்படித்தான் நினைப்பாங்க. அப்போ அது மாதிரி நானாக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்கன்னு ரொம்ப அழுது இருக்குதா. நீ அழுகாத, ஏசாமியை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த சந்தோஷத்தில் தான் எனக்கு கண்ணீர் ஓடுது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஆனால் எப்பொழுதும் பேச முடியாதவன் பேசும்போது அந்த இருமல் வரும். ஆனால் அந்த ராத்திரி என் மனைவிட்ட இந்த நிகழ்ச்சி, மாற்றமான இந்த நிகழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது எனக்கு இருமல் இல்லையா. என் மனைவி சொல்வான், ஆமாங்க உங்களுக்கு இருமல் இன்னமும் நீங்கள் இருமலையே அப்படின்னு என் மனைவி சொன்னேன். அப்போ ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிருபை எனக்கு இருக்குது, ஜோமனுமா அப்படின்ற இரவில் நான் ஜோம் பண்ணுறேன். பாருங்கள், என் மனைவி ஹிண்டு, அவளுக்குள்ளேயும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டாரு. ஆனால் என்னுடைய அந்த இரவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக எனக்குள்ளே வந்த அடையாளம் ஜோம் பண்ணுறேன் நான். ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்தா இன்னும் உங்களுக்கு ஊழியம் செய்வப்பா அப்படின்ட்டு உண்மையுள்ள தேவனாகி உங்களை நான் கண்டு கொண்டேன்,
உங்கள் வெளிச்சத்தை எனக்கு தந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த இரவில் நானும் என் மனைவி ஜெபம் பண்ணுறோம். ஒரு மாற்றத்தை கொடுத்த தேவன் அந்த இரவை மறக்கவே மாட்டோம். அப்படியாக மாத்திரை மருந்து சாப்பிட்ட காலங்களில் எனக்கு சுகம் இல்லை. மாத்திரை மருந்து இல்லாமல் எல்லாம் சரியாக போயிருந்து அந்த டாக்டர்கள் அனுப்புனாங்களே, அப்போ நான் வீட்டில் இருந்தேன். பார்த்தீங்களா, என்னை அறியாமலேயே எனக்குள்ளே சுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நாளுக்கு நாள் வர நல்லா இருக்கணும்னு அந்த அம்மாமாரெலாம் சகோதரர்கள்லாம் எங்களுக்கு உள்ள ரிலேஷன்லாம் கேட்குறாங்க, இப்போ நல்லா இருக்கையில் முகம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்க அப்படின்னு எங்களை பிரமிக்க வைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எங்களை பார்க்க முடியாது, கண்ணாடியில் பார்த்தாலும் வேறுபட்ட மாத்திரம் தெரியும், எங்களுக்கு நல்ல முகமாக தெரியாது. ஏன்னா அது இந்த பயம். ஆனால் சபையில் உள்ளவங்க இப்போ பரவாயில்லையே, பிரதர் நல்லா இருக்காரு அப்படின்னு பேசும் பொழுது இன்னும் எங்களுக்கு உற்சாகம் வந்தது. என் மனைவி அதிகமாய் அந்த ஊழியக்கார அம்மாக்க என் மனைவிக்கு நல்ல சத்தியத்தை சொன்னதுனால அவளும் பரிபூர்ணமாய் மண்டியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ டிடி ப்ரவுன் ஸ்காட்லாந்தை சேர்ந்த அந்த ஊழியர் அப்பொழுது இருந்தார். அவர் என் மேலே ரொம்ப அன்புள்ளவர். ஏன்னா வியாதியாய் வந்தவன் இப்போ வியாதி நீங்கி சந்தோஷ சமாதானத்தோடு வாழ்க்கை நடத்துகிறான்றதை அவர் கண்டு என்னை கட்டி பிடிச்சார். அந்த ப்ரௌன் என்னை கட்டி பிடிச்சார். என்னை கட்டி பிடிச்சி, நன்றாய் இன்னும் நல்லா இருப்பீர்கள், உங்களுக்கு மரணம் இல்லை அப்படின்றாரு. எப்படி இருக்கும் எங்களுக்கு? அப்போ தான் இயேசு கிறிஸ்து என்பவரை ஏற்கனவே நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன்னா இனியாரா நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ட்டு அவங்களோட அதிலிருந்து நோட்டீஸ் சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நோட்டீஸ் கொடுப்போம். ஏசாமி வார்த்தையில் அந்த நோட்டீஸு பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் கொடுப்போம். இப்போ நானும் அவங்களோட நடந்து போகிறேன். நடக்க முடியாதவன் இப்போ நடக்கிறேன். அப்போ பஸ் ஸ்டாண்டு விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு போய் அவங்களோட சேர்ந்து நானும் அந்த துண்டு பிரதியை கொடுக்குறேன்னு சொன்னால், அபூர்வமுள்ள தேவன், ஆச்சரியமுள்ள தேவன், சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்குற தேவனை அன்றைக்கிலிருந்து நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடலை. ரைட்டு. இன்னொரு அபூர்வமான நினைச்சி இப்படி போயிட்டு இருக்கும்போதே மழை காலம். அந்த மழை காலத்தில் ஞானஸ்தான கூட்டம் வைக்கிறாங்க. அந்த மழை காலத்தில் ஞானஸ்தான கூட்டம் வைக்கும் பொழுது எனக்கும் வேணும் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, உங்களுக்கு ஞானஸ்தானம் வேணுமா? ரைட், நான் தருவேன், உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் முதலில் கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. அப்போ 10 பேருக்கு மேலே அப்படியே பாட்டு படித்து பேராளின்ற ஒரு ஊருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளம். அந்த பெரிய குளத்தில் தான் அமுக்கி எடுக்கணும். பச்சை தண்ணி காலில் பட்டாலும் எனக்கு பிடிக்காது, இருமல் வரும், சளி வரும். ஆனால் இப்போ தண்ணிக்குள்ளே அமுக்க போகிறார் அவருக்கு மார்பளவுண்டா என்னை அமுக்கிடும். டால் உயரம் நல்ல வளர்த்தி. நான் அக்காமாரெல்லாம் தர்மாஸில் காஃபி வச்சுருந்தாங்க, தயாராக வச்சுருந்தாங்க. என் மனைவி துக்கத்தோடு இருக்கிறான். என்ன தெரிந்தாலும் பெண் தானே, இழகிய மனசு. அப்போ துக்கத்தோடு இருக்க எல்லாரும் தடுக்கிறாங்க, நான் மாத்திரம் மாட்டேன்ட்டேன். இதனால் மரணம் வந்தால் நான் தயார் அப்படின்ட்டேன். யாரும் என்னையை தடுக்காதீங்க, உறுதியாக நின்றேன். அப்போது அந்த டிடி ப்ரவுன் சொல்கிறாரு, அவரை தடுக்காதீர்கள், அவருக்குத்தான் முதலில் நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன் அப்படின்றாரு. அவர் சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா செத்து போவேன்னு எல்லோரும் நினைக்கும் பொழுது நான் உறுதியாக நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கு முதலில் நான் தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் போக போக தண்ணீர் எனக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ டிடி புரோவன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கார் என்கிட்ட. ஏன்னா நான் அமுக்கிடுவேன், நான் அமுங்கிருந்தேன்னா சிரமம் செத்துருவேன். அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், மார்பளவு வந்துச்சு, அவரும் வந்துட்டார். அப்போ வாக்குலாம் கரையில் பூரா சபையாக நின்றுட்டுருக்காங்க. பெரிய சபை அது, பிரதரன் அசம்பிளி, பெரிய சபை. அப்போ கரையெல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ கேட்குறாரு, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ஐயா, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது அந்த குளக்கரையில் இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க.
என்ன ஆக போகுதோ அப்படின்ற ஆச்சரியத்தோடு இருக்காங்க. அப்போது நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். இந்த ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடு நீங்கள் செத்து போனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி, அதுக்கும் தயாராக இருக்கேன், நான் சாவதற்கும் தயாராக இருக்கேன், ஆனால் ஞானஸ்தானம் எனக்கு எடுத்தே தான் தீருவேன், எனக்கு தாங்கையா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாக்குறுதி நிஜமானது, உறுதியானது. ஆகையினாலே உங்களுடைய வாக்கின் பிரகாரம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த தண்ணீரில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று அப்படியே அமைக்கிட்டார். காலில் பச்சை தண்ணி பட்டாலும் எனக்கு பிடிக்காது. பச்சை தண்ணியே அறியாதவன், பல மாதங்கள் அறியாதவன், ஆனால் இப்போது தண்ணிக்குள்ளேயே முக்கிட்டார். அப்படி முக்கி வரும்பொழுது அக்காமாரெல்லாம் பார்க்குறாங்க, கரையில் உள்ளவங்களாம் பார்க்குறாங்க, என்ன நடக்குமோன்னு பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ வந்தவுடனே அக்காமாரெலாம் தலையை துவட்டி எல்லாம் துவட்டிட்டு தெர்மாஸில் காப்பி வச்சுருந்து அந்த காப்பியை குடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காப்பி குடித்தேன். அதுக்கு அடுத்து என் மனைவி போகிறா. இந்தில் பிறந்து இந்தில் வளர்ந்து எனக்கு மனைவியாய் வந்தாலும் இப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவளும் அறிக்கையிட்டதுனால அவளும் போகிறான், ஞானஸ்நானம் எடுத்து வர்றான். என் மனைவி மற்றவங்க வரும்பொழுது ஆச்சரியம் இல்லை, ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுத்து நான் வரும்பொழுது பயங்கரமான ஒரு அசைவாடலை தேவன் தந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். மறுபடியும் சபைக்கு வரும்பொழுது அந்த அக்காமார்கள் இன்னும் எங்களுக்கு ஊற்றுக்க கொடுத்தாங்க. எங்கள் ரிலேஷன் அர்லாந்து, ஜேம்ஸ், இவங்க அன்னபுஷ்பவங்க இன்னும் நல்ல ஊக்கத்தை, இன்னும் சத்தியத்தை நல்லா எங்களுக்கு கொடுத்தாங்க. நாள் தவறாதபடிக்கு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாம் விட்டு விடாது இருந்து தேவனை துதிக்க வேண்டியான அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டு விடாதபடிக்கு சபைக்கு வாரந்தோறும் நான் வாரத்தில் இடைப்பட்ட கூடும்போதெல்லாம் நாங்கள் போயிடுவோம். ஏன்னா உயிரை கொடுத்த தேவனை இனிமேல் மறக்கக்கூடாது. ஏன்னா அப்படி மறந்தால் மனித ஜென்மம் இல்லையே. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. அந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதற்கு சபையின் வருகை, அந்த சபையில் வருகை மாத்திரமல்ல, அங்கே நடந்த காரியங்களை மற்றவர்களுக்கு ரிச்சப்புக்கு ஏதுவான வசனங்களாய் மாற்றி சொல்லுவது தான் இப்படி எனக்கு ஊழியமாய் மாறினது. அப்போ நான் வேலைக்கு போகும்பொழுது டிராக்டு வச்சுக்கிட்டு தான் போவேன். அன்னைக்கு ஆரம்பித்த அந்த டிராக்டு இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் ரிசைன் பண்ணுறேன், ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரையிலும் என் வேலையோட நான் இந்த ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் வல்லமையிலே தேவன் என்றார். அதுக்கு பின்பதாக 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. மூத்த பிள்ளை பேர் பிரபா கிறிஸ்டி. அதுக்கு பின்னாடி பிறந்த பையன் அவன் பீட்ரு ஜான். அதுக்கு அடுத்து ஒரு பிள்ளை பிறந்த அவன் பேர் பிரிஸ்கில்லால். அதுக்கு அடுத்து ஒரு பையன் கடைசியாக பிறந்தான், பிரைட் பில்லிக்கிரகாம். இப்போ அவன் கனடாவில் இருக்கிறான். அப்போ தேவன் எவ்வளவோ அருமையுள்ளவர்னு பார்த்தீங்களா. இப்போ எங்கள் பிள்ளைகளாம் கர்த்தா இயேசு கிறிஸ்துவை அண்டி கொண்டு தான் இருக்காங்க. மூத்த பிள்ளை கோயில்பட்டில் கட்டி கொடுத்தேன். அந்த கோயில்பட்டில் அவள் முக்கியமான ஆளாக அங்கே இருக்கா. அவங்களுக்கு 2 பிள்ளை, அவளுக்கு பேரன் பேத்தி இருக்காங்க. நாங்கள் பூட்டன் பூட்டி. அதுக்கடுத்து பையனுக்கு பையன் இருக்கான். அதுக்கடுத்து பொண்ணுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, கடைசி பையன் பிரைட் பில்லிக்கிரகாம். அவன் இப்போது கனடாவில் இருக்கான். அவனுக்கு திருமணமாகி 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அப்போது எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிற நேசம் எவ்வளவு அருமைன்னு பாருங்கள். உடனே வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு முழுமையாய் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஊழியத்தை அதாவது ரிட்டையர்மெண்ட்டு இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு தான் ஆத்மாக்களை சம்பாதிச்சார் ஆண்டவர். அப்போது சபையாய் உருவாகினது. அப்புறம் ஒரு பின்னாடி என்னுடைய வேலையவே விட்டுட்டேன், முழுமையாய் விட்டேன். நான் ஸ்பீக்கராக மாறிட்டேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியன்னு பாருங்களேன். குப்பையில் கிடந்த அந்த குப்பை கோவரத்தில் போய் நிற்கிதான். எப்படி பாருங்கள், அந்த காற்று கொண்டு போயிடுச்சு கோவரத்துக்கு. இப்போது ஒன்றுக்கும் உதவாத குப்பையாக இருந்த எங்களை நானும் என் மனைவியும் பரிபூர்ணமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை நடக்கும் பொழுது சபையாய் உண்டானது, சபை உண்டானது. இங்கே ஒரு சபை. அப்படிப்பட்ட அருமையான தேவன்
அந்த சபையை மேய்க்கக்கூடிய நல்ல ஒரு மேய்ப்பனாக என்னையும் என் மனைவியையும் தேவன் சந்தித்தார். பார்த்தீங்களா, சொந்தமாக ஒரு இடத்த வாங்கினோம். அந்த சொந்தமாக இடத்த வாங்கி அதில் ஒரு கட்டடத்தை கட்டி ஸ்டூவர்டு அசோசியேஷன் இன் இந்தியா அதன் பேரில் அந்த நிலத்தை அதை முடித்தோம். அதை முடித்த பிற்பாடு கட்டடமும் அதை கட்டிட்டு முடித்தோம். அதுக்கு மத்தியில் நாங்கள் ப்ரேயர் பண்ணி கிடைக்கிற காசெல்லாம் அந்த காணிக்க போடுற காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு புதைகுழி, அதான் பரியல் கிரவுண்ட், அது வாங்கினோம். பார்த்தீங்களா, போன வருஷம்தான் வாங்கினோம். 22,82,000 சென்ட்டு அதை வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அசூர வளர்ச்சியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமுள்ள தேவனாய் எங்களை வளர்த்துகளே கொண்டு வந்தார். இப்போ பிள்ளைகள் எவ்வளவு அருமையான அவங்களுக்கு பிள்ளைகள் பூட்டம் பூட்டி நாங்கள் என் மனைவியும் பூட்டி எனக்கு 79 வயசு முடிய போகுது, 79 வயசு. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னமும் இளமையாக தான் நான் இருப்பேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என் மனைவியும் என் மாதிரி தான் இருப்பா. அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன், ஒரு இரட்சகர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் உண்டாக்குனவர், இந்த உலகத்தையில் நேசிக்கிறவர், உலகத்தின் அதிபதி. இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர், வரவும் போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அவர் சொன்ன அடையாளங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர பொய்யொன்றும் இல்லை. இப்படிப்பட்ட அருமையான இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நேசிக்கணுமே. உயிருள்ள தெய்வம் அவர்தானே, வரப்போகிற தேவனும் அவர்தானே, வாழ்க்கையை மாற்றி பரிசுத்தத்தை கொடுக்கிறவரும் அவர்தானே. நிம்மதி வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விட்ட வாங்க, நாங்களே அதுக்கு அடையாளம். சகலத்திற்கும் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, எல்லாவற்றுக்கும் நாங்களே அடையாளம். இப்போ அது மாத்திரமல்ல, இந்த தமிழ்நாடு பூராவும் நான் ஒரு ஸ்பீக்கர். பெங்களூர் பூரா 4-5 சபைக்கு என்னை கூப்பிட்டு அங்கெல்லாம் போயிருக்கேன். பெங்களூரில் 3 சபை, புதிய சபையை செய்து கொடுத்து அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா எங்களை வளர்த்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் உயிருள்ள வரையிலும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை அறிந்ததுனாலே இன்னும் அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு அடையாளமாக எங்களை வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அருமையான தேவன். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதனால் கேட்டது மாத்திரமல்ல, கொஞ்சம் சிந்திச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த சாட்சியை பதிவு செஞ்சது யார் தெரியுமா? சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர், தேவனுடைய பிள்ளை தானியேல் அவர்கள் தான். அந்த தானியேல் அவர்களுக்கு ஒரு மனைவியும் ஒரு மகளும் உண்டு. பாருங்கள், எங்கேருந்து எங்கே வந்து என்னை ஷூட் பண்ணிகிட்ருக்கிறார் என்று பார்த்தீங்களா? இந்த ஊழியம் கனம் உள்ளது. இந்த ஊழியத்தை செய்கிற அந்த சகோதரருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை தயவாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னை மாற்றின தேவன் உங்களையும் மாற்றுவார். பாருங்களேன், நாங்கள் ஒரு கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நம்பலை. உயிருள்ள தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வரப்போகிற தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நம்பியிருக்கிறதுனால தான் அவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஊழியத்தை செய்யும்படியான தயவை வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நீங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எங்களுக்குள்ளே நடந்த மாற்றம் உங்களுக்குள்ளேயே நடக்கும். இன்று மரித்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தில் மோட்சத்தில் இருப்பேன்ற நிச்சயத்தின் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது போலவே உங்களுக்கும் பெற்றுக்கொள்வீர்கள். வீணானவைகளை நம்பி வீணாய் நீங்கள் மரித்து போக வேணாம். அருமையானவர்களே, இந்த சாட்சி உண்மை உத்தமமும் ஆனது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சீங்களா? எனக்கு செஞ்சார். என்னை சந்தித்த தேவன் என்னையே முழுமையாய் ஆட்கொண்டார். நாங்கள் முழுமையாய் நம்பினோம். ஆனால் நீங்கள் நம்பணுமே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பணுமே. அதுக்கு உயிருள்ள சாட்சியாய் நாங்கள் இருக்கோமே. இந்த சாட்சி நிச்சயமாக ஜெயம் பெறும். ஏன்னா டாக்டர்லாம் கைவிட்டாங்களே,
9 டாக்டர்கள் கைவிட்டாங்களே, ஆனால் இன்றைக்கி உயிரை கொடுத்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இவ்வளவு தைரியமாய் இவ்வளவு வயசு வரையிலும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 79 வயசு எனக்குன்னா நீங்கள் பார்த்துக்குங்களேன். ஆகையினால இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், மெய்யான தெய்வம், இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த மறக்காத இந்த மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். என்ன தெரியுமா, நாங்கள் நினச்சிருக்கோம் இன்றைக்கி மரித்தாலும் ஏசப்பா ராஜ்யத்தில் போவோம் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையை கொடுத்துறாரு. அப்போ நீங்களும் மரிக்க போகும்பொழுது வெறுமனே என்று அதிர்ச்சியாய் பயமாய் மரிக்கலாமா? மரிக்கக்கூடாது. அப்போது இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் வழிபடுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் வழிபட்டால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? மரண பயம் இருக்காது, அந்த மரண பயம் இருக்காது. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் போகலாம். இல்லாட்டினா எரிகிற அக்னி கடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலினா கந்தகமும் அக்னியும் எரிகிற நரக கடல் அது ஏன் தேவையா? தேவையில்லை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. தெரியலையா? நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே போகணும், கதவை தாழ்ப்பா போடணும், முழங்கால் பிடி போட்டு ஏசப்பா இந்த செய்தியை நான் கேட்டேன், என் உள்ளத்தில் வாங்கப்பா, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேங்கப்பா, நீங்கள் சிந்தின ரத்தம் எனக்கும் தாப்பா, அந்த ரத்தத்தினாலே இவர் பாவத்தை கழுவி இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்த ஏசப்பா என்னுடைய பாவத்தையும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எனக்கு அளவில்லாத சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு முழங்கால் படி போடுங்க. உண்மையான பாசண்டா அதுதான். சும்மா கண்டதுலையும் நீங்கள் பின்பற்றினீண்டா அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறதும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரலோகத்தில் சேர்க்கிறது வரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருத்தருக்குத்தான் அதிகாரம். ஏன்? அவர்தான் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்காக இந்த பூமியிலே இயேசு என்ற நாமத்தை எடுத்து வந்தார். மனிதனுக்காக சண்டாளர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சாட்டை அடிகளாலே அடிக்கப்பட்டு முள்கிரீடம் தரித்தவராய் 3 ஆணிகளாலே அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இதை மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், வானத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா வானமும் அவர் தான், இந்த பூமியும் அவர் தான், வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. அருமையாளர்களே, இந்த செய்தியை கேட்டு நீங்கள் இன்னும் கூடுதலாய் அறியணுமா? தேவையில்லை, இதுவே உங்களுக்கு போதுமானது. அப்படி தேவை என்னால் நல்ல ஒரு கிறிஸ்தவ ஊழியனை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவே உங்களுக்கு முடிவான செய்தியாய், மனம் திரும்புகிற செய்தியாய், தேவனை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற செய்தியாய் இருக்கட்டும். நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா? ஆமாண்ணா ரசிக்கப்பட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ இல்லை, இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் மனப்பாரத்தை எல்லாம் அங்கே போய் இறக்கி வச்சிருவேன். இன்றைக்கு மரித்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் போவேன் என்ற அந்த சந்தோஷமுள்ள வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பீங்க. நம்புறீங்களா? நம்பித்தான் ஆகணும். இதை நீங்கள் நம்புங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கட்டுமா? தயாரா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுங்க. கிருபையுள்ள நேச பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரமாக இந்த உம்முடைய சாட்சியை அடியான் மூலியமாக கேட்டாங்களப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுங்கப்பா. இதிலேயும் அவர்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு யாரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் காலமாக இருக்கிறது. அதனுடைய அடையாளங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே காலதாமதமில்லாதபடிக்கு முழங்கால் போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உங்களை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மகிமைக்குள்ளாக மறைத்து கொள்வாராக. ஆமென்.